வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்டிலேஜ் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். கார்டிலேஜ் பேசிக்காக பார்த்தோம்னா 2 டைப்ஸ், அதாவது 3 டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 2 மேஜராக நம்ம பார்க்க போகிறது ஃபைப்ரோ கார்டிலேஜ், எலாஸ்டிக் கார்டிலேஜ், ஹைலின் கார்டிலேஜ். இந்த ஹைலின் கார்டிலேஜை நம்ம ஆர்டிகுலர் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஃபைப்ரோ கார்டிலேஜ் ஒயிட் கலரில் இருக்கும், எலாஸ்டிக் கார்டிலேஜ் எல்லோ கலரில் இருக்கும், ஹைலின் வந்து ஜாயின்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆர்டிகுலர் கார்டிலேஜ். ஸோ இதில் கார்டிலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் டைப் 2 டெண்டான் தான் இருக்கும். ஒவ்வொரு கார்டிலேஜுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இப்போ ஃபைப்ரோ கார்டிலேஜ் அப்படின்னா டைப் 1 கொலாஜன் அதிகமாக இருக்கும். கொலாஜன் தான் டெண்டான்ட்டேன். ஓகேவா, டைப் 1 கொலாஜன் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் 1ல் டென்சைல் ஃபோர்ஸ் அதிகமாக. ஸோ அதில் வந்து நமக்கு ஃபைப்ரோ கார்டிலேஜ் எல்லாமே டென்சைல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்கில், ஓகேவா, ஐவி டிஸ்க்கு, க்ளீனாய்டு, அதே போல் அசிட்டாபுலர் லேப்ரா, இங்கெல்லாம் இருக்கும். ஓகேவா, அடுத்ததாக ஹைலின் கார்டிலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் டைப் 2 கொலாஜன் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து டென்சைல் ஃபோர்ஸ், அதாவது நம்ம இழுக்கும் பொழுது இவங்க காப்பாற்றுவாங்க. ஓகேவா, ஃபைப்ரோ கார்டிலேஜ். அதே போல் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், இப்போ நம்ம நிற்கும் போது வெயிட்டு கம்ப்ரெஸ் ஆகுது இல்லையா, போனுக்கு இடையில, அதை தடுக்கிறதுக்காக இவங்க இருப்பாங்க. ஸோ ஆர்டிகுலர் அப்படின்றனால இவங்க வந்து மேக்ஸிமம் ஜாயிண்டில் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை குறைக்கிறதுக்காக இருப்பாங்க. டைப் 2 கொலாஜன். அதே போல் எல்லோ கார்டிலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏரு, எபிக்ளாட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இதெல்லாம் எல்லோ கார்டிலேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபைப்ரோ கார்டிலேஜை விட எலாஸ்டின் அதிகமாக இருக்கும். எலாஸ்டின் அப்படின்ற ஒரு ஃபிப்ரிலர் காம்பனண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஹைலின் கார்டிலேஜ் பார்த்திங்க அப்படின்னா சைனோவியல் ஜாயின்ஸில் அதிகமாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சதான். ஹைலோஸ் அப்படின்னாலே மீனிங் என்ன அப்படின்னா கிளாஸ், அதாவது எண்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்படி ஒரு போன் இருக்குது அப்படின்னா அதோட எண்டில் ஒரு கிளாஸ் மாதிரி அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது எதுக்காக மேஜராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, லோ ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் அதுக்காகவும், அதே போல் அந்த இடத்துல ஒரு ஸ்மூத்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இவங்க இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல்லுலர் காம்போனண்ட், எக்ஸ்ட்ரா செல்லுலர் காம்போனண்ட் ரெண்டுமே இருக்குது. இதில் செல்லுலர் அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட்டில் தான் இருக்குது, அதுவே எக்ஸ்ட்ரா செல்லுலர் காம்போனண்ட் தான் லார்ஜ் அமௌண்ட்டில் இருக்குது. ஓகேவா, எக்ஸ்ட்ரா செல்லுலர் காம்போனண்ட். இதுலையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபிப்ரிலார், இன்டர்ஃபிப்ரிலார் இருப்பாங்க. இதில் இன்டர்ஃபிப்ரிலார் ஸோ அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஓகே, இப்போ செல்லுலாரில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரோசைட்ஸு, கான்ட்ரோபிளாஸ்ட், இந்த 2 செல்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச செல்ஸ் தான் கார்டிலேஜ் ஃபார்மிங் செல்ஸ். ஓகே, இதில் இந்த கான்ட்ரோபிளாஸ்ட் தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபிப்ரிலார் காம்போனண்ட்டான கொலாஜன், அதே போல் இன்டர்ஃபிப்ரிலார் காம்போனண்ட்டான கேக்ஸ், லைக் கிளைகோமினோகிளைகேன்ஸ், அதே போல் புரோட்டியோகிளைகேன்ஸ். புரோட்டியோகிளைகேனில் மெயினாக அக்ரகேன் அப்படின்ற ஒரு புரோட்டியோகிளைகேன் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹயாலுருனன் அப்படின்ற காம்போனண்ட், எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணுறவங்க இந்த கான்ட்ரோபிளாஸ்ட் மட்டும்தான். ஓகே, இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்டர்ஃபிப்ரிலார் காம்போனண்ட்டில் கொலாஜனில் டைப் 2 கொலாஜன் தான் அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்துட்டோம், 90-95% டைப் 2 தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த இன்டர்ஃபிப்ரிலார் காம்போனண்ட்டில் புரோட்டியோகிளைகேன்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இதில் பிஜி, அதாவது புரோட்டியோகிளைகேன் வந்து அதிகமாக இருக்குது மற்ற ஜாயின்ட் ஸ்ட்ரக்சரை காட்டிடும். ஓகேவா, கிளைகோசமினோகிளைகேன் அவங்கள காட்டிலும் இது அதிகமாக இருக்குது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகேன் அப்படின்ற ஒரு புரோட்டியோகிளைகேன் அதிகமாகவே இருக்குது. இந்த அக்ரிகேனில் பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான சல்ஃபேட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கெரட்டான் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று கான்ட்ராய்டன் சல்ஃபேட். அவங்க 2 பேர் இருப்பாங்க. ஸோ இதில் கான்ட்ராய்டன் சல்ஃபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், நமக்கு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுவே நமக்கு கெரட்டின் சல்ஃபேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெசிஸ்ட் டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு. ஸோ ஒரு போனில் கான்ட்ராய்டன் சல்ஃபேட்டோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகச்சுன்னா மட்டும்தான் அதனால் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வயசாக பார்த்திங்க அப்படின்னா கெரட்டின் சல்ஃபேட்டோடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு இம்மொபைலைசேஷனில் வர ஆரம்பிக்கும். ஸோ கெரட்டின் சல்ஃபேட்டோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் வரும். எப்போவுமே ஒரு போனில் கான்ட்ராய்டின் சல்ஃபேட்டோடைய கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு கான்ட்ராய்டின் சல்ஃபேட்டில் தான் லோடு பியர் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். ஓகேவா, ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளைகோப்ரோட்டீனான கான்ட்ரோநெக்டின் அப்படின்ற ஒரு கிளைகோப்ரோட்டீன் இருக்குது, கான்ட்ரோநெக்டின். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்டிலேஜில் இருக்கக்கூடிய கிளைகோப்ரோட்டீன். இது என்ன பண்ணும் அப்படின்னா கான்ட்ரோபிளாஸ்ட்டை, உள்ளே இருக்கக்கூடிய செல் கான்ட்ரோபிளாஸ்ட்
வெளியே எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய டைப் 2 கொலாஜன் கூட அட்டாச் பண்ணும். ஓகேவா? ஸோ அதான் இவங்க பண்ணுறாங்க. ஓகே, அடுத்ததாக ஆர்டிகுலர் கார்டிலேஜ், ஹைலைன் கார்டிலேஜ் சொன்னோம் இல்லையா? இந்த ஹைலைன் கார்டிலேஜில் என்னென்ன மாதிரியான ஜோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்டிங் லேயர்ஸ் இருக்குது. ஸோ இதில் அவுட்டர் மோஸ்ட் லேயரில் பார்த்தோம் அப்படின்னா டைப் 2 கொலாஜன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களாம் ரேடியலாக ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஓகே, இப்போ இதுதான் சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் அவுட்டர் மோஸ்ட் சூப்பர்ஃபிஷியல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியலாக கொலாஜன் ஃபைபர்ஸ் இருப்பாங்க டைப் 2 இந்த சைடில். அதுவே டிரான்சிஷனல் ஜோன் அப்படின்னு அடுத்த ஜோன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரலாக இருக்காங்களா அவங்கெல்லாம், இதுதான் சர்ஃபேஸ் அப்படின்னா சர்ஃபேஸுக்கு பேரலாக இருக்குது. இங்கே வந்து அதுவே அடுத்ததாக ரேடியல் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும், பெர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். அடுத்ததாக டைட் மார்க் அப்படின்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அன்கால்சிஃபைடு நான் கிளாசிஃபைடு கார்டிலேஜ், இதுக்கப்புறம் கிளாசிஃபைடு கால்சிஃபைடு, அதாவது போன் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து சப்கான்ட்ரல் போன் வந்துடும். ஸோ இது ரெண்டும் இடையில இருக்கக்கூடிய தான் டைடு மார்க் அப்படின்றது. ஸோ இந்த கால்சிஃபைடு லேயரை வந்து பார்த்தோன்னா சம்டைம்ஸ் 4th லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இங்கே 3 டிஸ்டிங் லேயர். ஒன்று வந்து பார்த்தோன்னா சூப்பர்ஃபிஷியல், டிரான்சிஷனல், அதே போல் ரேடியல். டிரான்சிஷனல் அப்படின்னா பேரலேருந்து பெர்பெண்டிகுலராக லைட்டாக மாறிட்டுருக்கு. அடுத்ததாக பெர்பெண்டிகுலராக மாறின பின்னாடி ரேடியல் அப்படின்னு சொல்லுவோம். 3 டிஸ்டிங் லேயர். 4வது லேயராக சம்டைம்ஸ் இந்த கால்சிஃபைடு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து சப்கான்ட்ரல் போன் வந்துடும். ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஃபார்ம் ஃபாலோஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னென்னு பேசிடலாம். ஃபார்ம் ஃபாலோஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபார்ம் ஃபாலோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போனுக்குள்ளே புரோட்டியோகிளைக்கன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா அது லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் தான் ஆஸ்மோட்டிக் ஸ்வெல்லிங் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ நமக்கு கார்டிலேஜில் வந்து இந்த பிஜே கண்டென்ட் அதிகமானாலும் அதே தான். ஸோ கார்டிலேஜில் வாட்டர் கண்டென்ட்டை இதை அட்ராக்ட் பண்ணுறாங்க, அதனால் ஆஸ்மோட்டிக் ஸ்வெல்லிங் ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ கார்டிலேஜ் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ கார்டிலேஜில் எந்த பார்ட் அதிகமாக பெருசாகும் அப்படின்னா இன்டர்ஃபிப்ரிலார் பார்ட். ஏன்னா இவங்க வந்து இன்டர்ஃபிப்ரிலார் காம்பவுண்ட் தானே. ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ அதனால் கொலாஜன் நெட்வொர்க் வந்து இங்கே ஃபார்ம் ஆவாங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து கொலாஜன் நெட்வொர்க்கை ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க இந்த ப்ரெஷர் வந்து இன்டர்ஃபிப்ரிலார் காம்பவுண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால தான் கொலாஜன் எல்லாம் ஒன்று சேருது. இல்லாட்டி கொலாஜன் தனித்தனியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிஜி எல்லாம் அக்ரிகேட் ஆகிட்டு நமக்கு கொலாஜன் ஃபைபர்ஸ் உருவாக்குறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஈக்குலிபிரியமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு ஜாயிண்டில் ஈக்குலிபிரியம் ரீச் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு கார்டிலேஜ் வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது வெயிட் பியரிங் போன்ஸில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஓகேவா? ஃபஸ்ட்டு எந்தெந்த ஃபோர்ஸு நமக்கு வெளியே இருந்து ஒரு லோடு வருது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மாட்டிக் ஸ்வெல்லிங் ப்ரெஷர் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அந்த ப்ரெஷர் வந்து இந்த லோடு வெயிட்டில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வேலை செய்யுது. ஓகேவா? அப்போதைக்கு நமக்கு என்ன ஆகுது, கொலாஜன் நெட்வொர்க் உருவாகுது. அதே போல் பிஜி புரோட்டியோகிளைக்கன்ஸ்லாம் அக்ரிகேட் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நடக்குது. ஸோ அப்போதைக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கொலாஜன் ஃபைபர்ஸ்லாம் இன்டாக்ட் ஆகிறாங்க இல்லையா? ஸோ அதோடைய சூப்பர்ஃபிஷியல் லேயர் வந்து டீஜென்ரேட் ஆகுது. அது மூலமாக வாட்டர் உள்ளே என்ட்ரி ஆகுது. கொலாஜனில் வாட்டர் என்ட்ரி ஆகுது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஸோ நமக்கு கொலாஜன் வந்து நார்மலாக இன்டாக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கம்ப்ரெஷன் வந்து கிடைக்கும். இல்லாட்டி இந்த கார்டிலேஜ் வந்து நேரோ ஆகிடும். ஓகேவா? கார்டிலேஜ் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு வெயிட் பியர் பண்ணும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா, 2 ஃபோர்ஸ் ஆஸ்மோட்டிக் ஸ்வெல்லிங் ப்ரெஷரும் அதே போல் கொலாஜனும் சேர்ந்து ஒரு அதிகப்படியான எக்ஸ்பேன்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோம், எவ்வளோ நேரம் அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ஓகேவா? ஸோ அதனால் அதிகப்படியான வெயிட்டை வந்து நம்ம அது ரொம்ப நேரம் கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் நமக்கு இந்த கார்டிலேஜ் வந்து நேரோவாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அந்த வெயிட்டை பொறுத்து அந்த ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஃப்ளோ வந்து இருக்கும். அதே போல் இந்த வாட்டரை அட்ராக்ட் பண்ணுறதுனால உள்ள ஃப்ளூயிட் கண்டென்ட்டும் அதிகமாகிடுவாங்க. அதே போல் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஃப்ளூயிட் மூமெண்ட்டும் இருக்காது. நமக்கு எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸும் எந்த ஒரு மூமெண்ட்லையும் இருக்காது. எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் அது பாட்டில் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம அதிகப்படியான வெயிட் கொடுக்குறோம், கம்ப்ரெஸ் ஆகுது கார்டிலேஜ் அப்படிங்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் கண்டென்ட் சம்டைம்ஸ் வெளியே வரலாம். ஓகேவா? சின்ன சின்ன போர்ஸ் வழியாக வெளியே வரும்.
ஓகேவா, வெளியே வராமலாம் இருக்காது. ஓகேவா, ஒரு சில கண்டென்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே வரும். வெளியே வந்துட்டு அந்த லோடை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டிலேஜ்குள்ளேயே அந்த கண்டென்ட்லாம் உள்ளே போயிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டிலேஜ்க்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிளட் சப்ளையும் கிடையாது. இது சைனோவியல் ஃப்ளூயிடில் இருந்து தான் நியூட்ரிஷன் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, சைனோவியல் மெம்பரேன் பக்கத்தில் இருக்கனால சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு நமக்கு நல்லா நியூட்ரிஷன் கொடுத்துருவாங்க. இவங்களும் எல்லா நியூட்ரிஷனும் பெற்று ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இந்த ஹைலைன் கார்டிலேஜ். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்டிலேஜ் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா ஹைலைன் கார்டிலேஜ் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.